இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலும் அவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதுவரையும் நடத்தின தேவன் இனியும் நடத்த போதுமானவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3:20 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் பரலோக குடிமகன். ஒரு குடிமகன் எந்த நாட்டில் குடி உரிமையை பெற்றிருக்கிறானோ அதற்கு தேவையான எல்லா சலுகைகளும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்களும் நானும் பரலோக குடிமகனா இருக்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சலுகைகள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது, பாக்கியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துல எந்த நாட்டிற்கு போய் குடியுரிமை பெற்றாலுமே அங்க இருக்கிற கல்வி, மருத்துவம், சமூக சேவைகள், ஓட்டுரிமை, இது போன்ற பல சலுகைகள் நம்மளுக்கு கொடுக்கப்படும். அதை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா சலுகைகளும், பாக்கியங்களும், ஆசீர்வாதங்களும் குடிமகனா இருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் இந்த உலகத்திலையும் பயன்படுத்த முடியும். அப்போ உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கிறது? நீங்கள் யாரோடு உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறீங்க? இயேசுவோடு உங்களை அடையாளப்படுத்தி இருக்கும் பொழுது அவருடைய வீடு நம்முடைய வீடாக மாறுகிறது, அவருடைய ராஜ்யம் நம்முடைய ராஜ்யமாக மாறுகிறது. அவருக்கு இருக்கிற சலுகைகள், அவருக்கு இருக்கிற பாக்கியங்கள் எல்லாம் உங்களுடையதாக மாறுகிறது. You are now identified as heaven's citizen. You can now use all the privileges that belongs to heaven. ஏன் இந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை பற்றி அதிகமாக அழுத்தி சொல்லுகிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள், எந்த நாட்டிற்குரியவர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் நினைக்கிற விதம், நீங்கள் யோசிக்கிற விதம், நீங்கள் திட்டமிடுகிற விதமே அடுத்த அளவில் போய்விடும். இது வரைக்கும் உலக பிரகாரமாக யோசித்து திட்டமிட்டு கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பரலோக விதமாக நீங்கள் திட்டமிடுவீர்கள், யோசிப்பீர்கள், அப்படி செயல்படுவீர்கள். This citizenship mindset will set your lifestyle in another level. உதாரணத்துக்கு இந்த ஹாட் ஏர் பலூன்லாம் பார்த்துருக்கீங்களா? வெப்ப காற்று நிறைந்த பலூன். அதில் வெப்பத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த காற்று அந்த பலூனை நிறைத்து கொண்டே இருக்கும் பொழுது அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பாஸ்கெட், அந்த கூடை பூமியோடு தங்கி இருக்காது, அது எழும்பிக் கொண்டே இருக்கும். அதை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டி வைத்திருக்கிற கயிறெல்லாம் அவுத்து விடும் பொழுது அது உயரமாக பறந்து செல்லும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அதிகமாக உங்களை நிறைத்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய யோசனை, உங்களுடைய சிந்தை எல்லாம் பரலோக சிந்தையாக மாறிவிடும். அப்போ பரலோக சிந்தையால் நிறைக்கப்பட்டிருக்கிறவன் பூமியோடு இணைக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கைக்குரிய கவலைகள், தேவைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. உங்களுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் பரிசுத்தாவியானவரால் நிறைக்கப்பட்டு பரலோகத்தில் எப்படி யோசிக்கப்படுமோ அப்படி நீங்கள் யோசிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் பரலோக குடிமகனாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் படிக்கிறோம், அங்கிருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வருகிறத மட்டும் நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற சுவையையும் இந்த உலகத்தில் சுவைக்கும்படிக்கு அந்த காரியங்களை நாம் செயல்படுத்துவதற்கும் நீங்களும் நானும் பரலோக குடிமகன் என்ற அந்த மனப்பான்மை நம்மளுக்கு இன்றைக்கு ஏற்பட வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறது. இன்றைக்கும் நீங்கள் பரலோக குடிமகனாக இருக்கிறதுனால பரலோகம் உங்கள் தேவைகளை பார்த்து கொள்ளும். பரலோகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றி பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் மேலே இருந்து உங்களை வழிநடத்தி செல்லும். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இன்றைக்கு நிறைவாக்குவார், நாளைக்கு நிறைவாக்குவார், வருகிற எல்லா நாளிலும் நிறைவாக்குவார். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கு நன்றி செலுத்துங்க.